இன்றைக்கி மிளகு ரசம் செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவ்வளோ புளி எடுத்துக்கிட்டு அதை இந்த ஊற வச்சுருக்கேன். எடுத்து ரசத்துக்கு ஃபஸ்ட்டு மிக்சியில் அரைச்சிக்கிடுவோம். ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் மிளகு, அதோட டபுள் ப்ரொப்போர்ஷன் சீரகம், ரெண்டு பல்லு பூண்டு. இதை ஒரு சுத்து மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சிக்குவோம். இது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கடுத்து உளுந்து, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், காரமாக வேணும்னா ஒரு பச்சை மிளகாய், காரம் இல்லை பச்சை மிளகாய் இல்லாமனாலும் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, இதை கட் பண்ணியிருக்கேன். இந்த ஒரே ஒரு சுத்து. தக்காளி எப்படி இருக்குது, இப்படி இருக்கணும். இல்லாட்டி இன்னும் ஒரு சுத்து வலுவலுன்னு இருக்கக்கூடாது. இவ்வளோதான். இதுதான், இப்படி தான் அரைக்கணும் ரசத்துக்கு. அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் ரசம். இப்போ ரசம் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி அடுப்பை ஆன் பண்ணலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டேன், கடாயை வச்சுட்டேன். கடாய் சூடாகட்டும். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். இன்னும் லைட்டாக சூடானுங்க. கொஞ்சோண்டு கடுகு போடுறோம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு. ஃபஸ்ட்டு கடுகு வெடிக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். கடுகு வெடித்த உடனே கடுகு வெடிக்குது. அடுப்பை சிம் பண்ணலாம். கருவேப்பிலையை கிள்ளி வச்சுருக்கேன். கருவேப்பிலையை போடுறோம். 2 பீஸ் பெருங்காயத்தூள் போடுறோம். போட்டுட்டு மீடியம் ஹையில் வைக்கிறோம். பெருங்காயத்தை வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்ச இந்த விழுதை போடுறோம்.
லைட்டாக வதக்கிக்கிறோம். லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்ச தண்ணியை இதில் ஊற்றுறோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். அரைச்சி வச்சதுலையும் தண்ணி எடுத்து கழுவி ஊற்றுறோம். ஊற்றியாச்சு. கழுவி அடுப்பை ஹையில் வைக்கிறோம். அரை ஸ்பூன் இந்த ஸ்பூனில் அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி போடுறோம். உப்பு போடுறோம். இருங்க ஒரு நிமிஷம். இப்போதைக்கு ரசத்தை வந்து மீடியமில் வைக்கிறோம். புளியை கரைச்சி ஊற்றி வச்சு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். 1 ஸ்பூன் உப்பு போடலாம். 1 ஸ்பூனு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கிற வேண்டியதான், டேஸ்ட் பார்த்துட்டு. நான் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டேன். இப்போ அரை ஸ்பூன் உப்பு போடுறேன். டேஸ்ட் பார்க்குறேன். கரெக்டாக இருக்கும். ரசம் கொதிக்கட்டும். ரசம் வந்து கொதிக்கக்கூடாது, முறை தான் வரணும். முறை வரக்குள்ளேயும் ஆஃப் பண்ணிடணும். வேணும்னா கருவேப்பிலை கொத்தமல்லி போடலாம் கடைசியாக, இல்லைன்னா தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி வந்து எல்லாத்தையும் போட்டே அரைச்சிருக்கோம். அதனால் கருவேப்பிலை கொத்தமல்லி கடைசியாக போடணும் அவசியம் இல்லை. வேணும்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லியாக போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசம் கொதிக்குது, முறை வரல. ஆனால் லைட்டாக அங்கங்கே வந்திருக்கு. இன்னும் முறை வந்து அடுத்த செகண்டே ஆஃப் பண்ணிடணும். வேணும்னா ஒரு 1/4 டம்ளர் இல்லாட்டி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றினா நல்லாயிருக்கும், கடுக்காமல் இருக்கும். பாருங்க பாருங்க. இந்த சமயத்தில் 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஆஃப் பண்ணுறேன். கொதிக்கவே விடக்கூடாது. அவ்வளோதான், ரசம் ரெடி ஆயிடுச்சு.